ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது வரைக்கும் நான் ஓவன் யூஸ் பண்ணதே கிடையாது. கேக் ஆனாலும் எது பேக் பண்ணாலும் இது வரைக்கும் குக்கரில் தான் பேக் பண்ணிகிட்ருந்தேன். பட் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குக்கரில் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும் அண்ட் கேஸும் வேஸ்ட் ஆகும். ஸோ ஒரு ஓவன் வாங்கினா என்ன அப்படின்னு பிளான் பண்ணி நான் போய் வாங்கின ஒரு ஓடிஜி தான் இந்த மார்ஃபி ரிச்சர்ட்ஸோட ஓடிஜி. இந்த ஒரு ஓடிஜியில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய ஓன் சம்பளத்தில் நான் போய் வாங்கின ஒரு ஓடிஜி. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னோடய ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால் ஒரு சின்ன பூஜையை போட்டு மங்களகரமாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஆரம்பிக்கலான்னு பெரியவங்க ஆசீர்வாதத்தோட ஒரு சின்ன பூஜை போட்டு ஆரம்பித்தாச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பேக் பண்ணது வந்துட்டு இந்த குட்டி குட்டி கப் கேக்ஸ் தான் பேக் பண்ணேன். சரி எப்படி வருது, எப்படி இதில் இது பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக குட்டி குட்டியாக கப் கேக்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். கப் கேக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. வீட்டில் எல்லோரும் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ எங்கள் அத்தை மாமாக்கெல்லாம் அந்த க்ரீம் எல்லாம் போட்ட கேக்ஸ் எல்லாம் அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. ஸோ இந்த ப்ளெயின் கப் கேக்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து நான் ஒரு பீஸா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஸாவோட பேட்டரெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பீஸா ட்ரை பண்ணேன். பீஸா வந்து எனக்கு பேக் பண்ண தெரியாது. கேக் கூட நான் நிறைய தடவை பேக் பண்ணியிருக்கேன். பீஸா இதான் ஃபஸ்ட் டைம். சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா சீஸியாக க்ரீமியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். பட் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் நல்லா வந்துருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா, அப்பா, நம்ம ஹஸ்பண்டு, நம்ம சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க நம்மளை சுற்றி எத்தனை பேர் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் கேட்குறதுக்கு, வாங்கி கொடுக்கறதுக்கு இருந்தால் கூட, நம்ம சொந்த உழைப்பில் நம்மளே சம்பாரித்து வாங்கி யூஸ் பண்ணுற அந்த ஒரு சந்தோஷம் வந்துட்டு உண்மையிலேயே வேறு லெவல் தான். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வேறு லெவல் ஃபீலிங் தான். என்ன சொல்கிறீங்க? ஸோ இந்த பீஸாவோட ஃபுல் ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட இந்த நியூ ஓடிஜியில் அடுத்து என்ன பேக் பண்ணலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். See you in the next video. Tata, bye bye.